ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ள நிலையில் குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ள நிலையில் குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்தோம். மற்றொரு அண்மை செய்தியாக துக்ளக் குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ள நிலையில் துக்ளக் குருமூர்த்தியும் டெல்லி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனி கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் பன்னீர்செல்வம் தற்போது டெல்லி சென்றிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ள நிலையில் குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்போது பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருக்கிறார் என்ற தகவலை பகிர்ந்து விட்டீங்க. தற்போது குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பின்னணி என்ன? விக்னேஷ், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியும் இன்று மதியம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருக்கக்கூடிய செய்தியை சற்று நேரத்துக்கு முன்பாக தான் பார்த்திருந்தோம். இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் குருமூர்த்தி வாயிலாக பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று தற்போது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அடுத்த 2 நாட்களுக்கு அவர் டெல்லியில் தான் இருக்க போகிறார் என்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை அவர் சந்திப்பார் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியும் தற்போது இன்று மதியம் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த பாஜகவுடன் அந்த மூத்த தலைவர்களுடன் சந்திப்பின் பொழுது குருமூர்த்தியும் உடன் இருப்பார் என்று இப்போது தகவல் தெரிவிக்கின்றனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில சில மாதங்களுக்கு முன்புதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த ஒரு சூழல்ல சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல தான் ஓ பன்னீர்செல்வத்தை டெல்லிக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஓரிரு நாட்களில் இதற்கான ஒரு தெளிவான விடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது எழுந்திருக்கிறது. நிச்சயமா ஸ்டாலின், பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.